உங்களோட லைஃப் ஸ்டைல் vlog 3:30 எழுந்துப்பேன் நான். 3:30க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த நாய்க்கு சாப்பாடு சமைக்கிறோம். காலையில் போகிறது. ஓகே. நாய்க்கு இந்த காக்காக்கெல்லாம் அது பண்ணுறோம். காலையில் எழுந்தவொடனே வந்து ஹைட்ரேட் பண்ண மெயின் வந்துட்டு சுத்தம் எடுத்துப்போம். அதை வந்து லெமன் பிழிஞ்சிட்டு அதை குடிச்சிடுவோம் காலையில். பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு எடுத்துப்பீங்க, என்ன எடுத்துப்பீங்க? பழைய சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகே. சம்டைம்ஸ் இட்லி இருக்கும். ஆமாம், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதம்ன்றதே அழிஞ்சு போயிடுச்சு. அது பாரம்பரியம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். மரம் என் உயிர்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியமே எடுத்துக்கிட்டு நீங்கள் மரம்லாம் நிறையா வளர்க்குறீங்க. வாழ்நாளில் ஒரு மரம் நட்டா அது எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணணும். அதுக்கு தான் அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி உங்கள் வீடு ஆப்போசிட்டில் ஒரு இடம். 21 பேருடைய இடம் அது. பாடி பில்டர் அப்படி ஆகிறதுக்கு எது நான் தோணுச்சு? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 13 வயசுல ஜாயின் பண்ணேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நேச்சுரல் பாடி தான் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா வந்து ஸ்டெராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இல்லை, அதுதான் நேச்சுரல் பாடி தனி ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ்க்குலாம் வந்து ட்ரெயின் பண்ண போயிடுவாங்க. நம்ம அந்த டைம் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணோம். அது ஒரு 3 ஹவர் ஆகணும், 4 ஹவர் ஆகும். இந்த 4 ஹவர் நான் அங்கே போகும்போது இங்கே எத்தனை பேர்னா ஒரு ஹவர்லேயே வந்து ஒரு 20 பேர் போயிருப்பாங்க. அப்போ நான் என்ன ஆவேன்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 பேருக்கு நீங்கள் தான் செலிபிரிட்டி. நான் என் ஜிம்மில் நான் உட்காருவேன், நான் சொல்லிக் கொடுத்தேன், அவ்வளோதான். 500 ரூபாய் நான் பெரிய அமௌண்ட்லாம் நான் வாங்க போகிறேன். தமிழ் சினிமாவில் இப்போ யார் நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்காங்க? ஃபிட்டுன்றது வேற, மசில் வச்சிருக்கிறது வேற. ரஜினி சாரை சொல்லலாம், கொஞ்சம் இது பண்ணலாம். நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு அரசியலில் மாவட்ட நிர்வாகியாக இருக்கீங்க. விஜய் அவர்கள் கூட டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த அரசியல்லாம் நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இதில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கணும்? புது கட்சி தலைவர்லாம் வராங்க, அதே மாதிரி தான் வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க. ஏன் இப்போ டிஜிட்டல் மீடியா இருக்குது. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் நம்ம கூட வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். இவர் ஒரு பாடி பில்டர், இவர் ஒரு ஜிம் ஓனர், இவர் ஒரு அரசியல்வாதி, அப்புறம் இவர் சமூக ஆர்வலர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்லாம் இது பண்ணுவாங்களே, என் மரம் என் உயிர்ன்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு நிறையா பிளான்ட்ஸ்லாம் நட்டுட்ருக்காரு. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு. அவர்கிட்ட நிறையா பேச போகிறோம், நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அருணகிரி அண்ணன் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப காலமாக கவனிச்சிட்டே வரேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐ படத்தில் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் ஆனால் பார்த்துட்டே தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரிஃப்ளெக்ட் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வரீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு பாடி பில்டர் தான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாடி பில்டர் அப்படி ஆகிறதுக்கு எது நான் தோணுச்சு? ஃபர்ஸ்ட் பிளட் ரேம்போ அந்த மாதிரி படம் பார்த்தேன். ஓகே, ரேம்போ. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்ட் 1 பார்ட் 2 ரேம்போ அந்த மாதிரி அவர் ஃபேஸ் கட் மாதிரி தான் அவங்க ஃபேஸ் கட் அவர் சொன்ன பிறகு. ஆமாம், அவங்க அதில் படத்தில் என்ன காட்டினாலும் அதே மாதிரி தான் பண்ண நினைப்பேன். ஸோ அது மாதிரிலாம் ஒரு ட்ரை பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்தது தான் அப்படியே இது ஆகும். எந்த வயசில் நான் உள்ள வந்தீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 13 வயசுல ஜாயின் பண்ணேன். 13 வயசுல அது ஒரு ஆக்சிடென்ட்டாக இருந்து. ஏன்னா வந்து பிலோ த BMI லெவல். ஓ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரொம்ப. ஆமாம் ஆமாம். ஓகே. அப்போது JG ரங்கநாதன் சொல்கிற டாக்டர் இருந்தாங்க. அவர் தான் வந்துட்டு இந்த பையன் வந்து ரொம்ப இதாக இருக்கான், ஜிம்மில் போய் சேர்றாரு. ஸோ அப்படி வந்தது தான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த பேரண்ட்ஸு அந்த மாதிரி தலைமுறையெல்லாம் வரல? இல்லை, அப்பா வந்து ஃபுட்பால் பிளேயரு. ஓகே. அவங்க வந்து இதான் அப்பா. அது அப்புறம் ஓகே. அவர் வந்துட்டு எம்ஜிஆர், அப்புறம் மாதிரியே இருக்காரு அவர். எம்ஜிஆர், கருணாநிதி, அதான் அஃபிஷியல் இந்திரா காந்தி, நேரு, அப்புறம் நிறைய பேருக்கு GK ஸ்டுடியோன்னு மவுண்ட் ரோட்டில். ஓகே. அவங்க தான் வந்து சீஃப் ஃபோட்டோகிராஃபர். அவங்க தான் வந்து இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோகிராஃபர் அவங்க தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி வந்து VIP ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து ஃபுட்பால் பிளேயர். புரியுது. அந்த இதில் வந்து தான் நாங்கள். பட் நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ட்ரை பண்ணார், முடியல. ஓகே. அதனால் நானே சூஸ் பண்ணேன், இதோ ஒரு ஸ்போர்ட்ஸ். சரிண்ணா, நீங்கள் உங்களோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க மக்கள், ஓகேவா? நீங்கள் இப்போது எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் வீட்டில், எப்படி வாழ்றீங்க? நானும் ஒய்ஃபு, பையன், ஒரு பையன், ஒரு சன். ஆமாம். அவன் வந்து லா பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் வந்து மேலே ஜிம் வச்சுருக்காங்க. ஓகே. அவங்க லேடிஸ், அவங்க எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸு. ஓகே ஓகே. நாங்கள் ஜென்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்துக்கிறது. அது ஒரு இது ஃபிட்னஸ் ஃபேமிலியாக போயிடுச்சு. நான் உங்கள் சன்னு சொன்னோடனே அவரும் ஏதாவது ஸ்டேஜ் ஏறுவார், பாடி பில்டர் ஆவார் அப்படின்னு நினச்சேன்.
இல்லை நான் வந்து பண்ணுவேன், நேச்சுரல் பாடி பில்டிங் தான் பண்ணணும். அது இது பண்ணிருக்காங்க அவங்கவுங்க அவங்களுடைய இஷ்டம், நான் தடுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க நேச்சுரல் பாடி தான் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா வந்து ஸ்டெராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதா? இல்லை அதுதான் நேச்சுரல் பாடி தனி ஒரு இது அப்படி ஒன்று போயிட்டு இருக்கு. ஆமாம், அது மாதிரி ஒரு இது பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். பிரம்மாண்டமாக பண்ணலான்னு இது பண்ணுவோம். அதுக்குண்டான வழியெல்லாம் பண்ணிடுவோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடணும், அமெண்ட்மெண்ட் எடுத்துன்னு வரணும், இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கொஞ்சம் கஷ்டமான நிறைய வேலை இருக்குது. ஓகே, அதனால் அது வரலாம் ரெடி பண்ணிருப்பாங்க. நான் நிறைய ஜிம் பசங்களை ரெடி பண்ணி தான் இருக்கேன். ஓகேண்ணா. அது இப்போ ஒரு சின்ன ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நேச்சுரல் பாடி பில்டிங் சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். சின்னதாக ஒரு vlog மாதிரி பண்ணலாம், மினி vlog. உங்களோட லைஃப் ஸ்டைல் vlog. நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? நான் கூட கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாமே ஒன்றா சேர்ந்து மார்னிங் டீடாக்ஸிங் ஏதோ ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்கன்னு. என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கண்ணா எங்களுக்கு. நான் காலையில் எழுந்துறது வந்து 3:30 எழுந்துப்பேன். நான் 3:30லாம்? ஆமாம், 3:30 எழுந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த நாய்க்கு சாப்பாடு சமைக்கணும் காலையில் போகிறது. ஓகே. நாய்க்கு இந்த காக்காக்கெல்லாம் இது பண்ணோம். அதுக்கு அடுத்தது ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணி முடித்தோடனே இந்த லெமன் வாட்ரு அது மாதிரி எதாவது குடிப்போம். லெமன் வாட்ரு இல்லை ஜீரா வாட்ரு. ஓகே. இல்லை அது மாதிரி ஃபஸ்ட்டு இல்லை நீங்கள் கரெக்ட் தெளிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே லெமன் ஃபாலோ வாட்டர்னா பண்ணுவாங்க. ஒரு காலைல ஒரு சுடு தண்ணி எடுத்துப்போம். அதை வந்து லெமன் பிழிஞ்சிட்டு அதை குடிச்சிடுவோம் காலையில். அது அப்படி இல்லாட்டி ஜீரகம் தண்ணி இருக்குல்ல, சுட வச்சு அது எல்லாமே கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கலந்துக்கணும் இல்லையா? அப்படி இல்லாட்டி சாதா வாட்டரோட இருக்கும். அது வந்து ஒரு நாள் ஒன்று டிஃபர் ஆகும். அது எந்த அளவுக்கு நான் பயன்படுது, என்ன ஹெல்ப் பண்ணுனாங்க? அது இல்லை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணோம், அவ்வளோதான். காலையில் எழுந்தவுடனே வந்து ஹைட்ரேட் பண்ண, மெயின் வந்துட்டு ஹைட்ரேட்டு. அப்போ நியூட்ரலைஸ் பண்ண ஆசிட்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்ல, கான்சன்ட்ரேட்டாக இருக்கும், அதை நியூட்ரலைஸ் பண்ணி இது பண்ணோம். ஓகே. ஸோ அது மாதிரி இது பண்ணுறது காலைல இது மாதிரி பண்ணிடுறோம், சாப்பிட்டோம், குடிச்சிடுறோம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து இது ரெகுலரைஸாக பண்ணால் வந்து நல்லா கொஞ்சம் இதுவாக ஹெல்த்தியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு எடுத்துப்பீங்க, என்ன எடுத்துப்பீங்க? காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இது பண்ணுவோம் நாங்கள். ஓகே. எந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், அது மாதிரி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது வந்து நாங்கள் பழைய சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகே. சம்டைம்ஸ் இட்லி இருக்கும். ஆமாம், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதம்ன்றதே அழிஞ்சு போயிடுச்சு. சாப்பாடு மீந்தா கூட எடுத்து கொட்டிடுறாங்க. ஆமாம், எந்த அளவுக்கு நல்லது நான் பழைய சாதம் அது ஈஸ்ட் நல்லா இருக்கும். அதில் நல்லா இருக்கும், குளிர்ச்சியானது, பாக்டீரியா நல்லா இருக்கும். நம்ம இன்டெஸ்டைனில் இருக்க பாக்டீரியா, டைஜஸ்டிவ் பாக்டீரியாவும் நல்லா இதுவாகும். புரியுது. ஸோ அதுக்கு நல்லது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லும் போதே ஒரு மாதிரி வகை வருது. அது பாரம்பரியம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த ஒரு நோய் நொடிதான் இருக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நாய்க்கு கொஞ்சம் ஃபீட் பண்ண, காலையில் 5 மணிக்கு போய் ஜிம்மு ஓப்பன் பண்ணோம். அதுக்கு போகும்போதே நாங்கள் வந்து நாய்க்கு ஃபீட் பண்ணுவேன். ஓகே. திரும்பி மேலே போயிட்டு அந்த நாய்ங்களுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணோம். அப்புறம் 6 மணி வந்து காக்கா. நடுவில் ரெஸ்ட்டே இருக்காது. ஜிம்மும் போய் அங்கே ட்ரெயின் பண்ண பசங்களை இது மாற்றி பண்ணே இருப்போம். ஓகே. இதே டெய்லி கரெக்டாக இருக்கும். ஆமாம். அப்புறம் கரெக்டாக 10 மணி வரலாம் ஜிம்முன்றது 10 ஆகிடும். க்ளீனிங் பண்ண நாங்களே விட பெருகிடுவோம். இப்போ டாக்ஸ்ன்னு சொன்னோன்னு தான் நான் பார்த்தேன், உங்கள் கூட தான் வந்து பார்த்தேன் ஃபீட் பண்ணும்போது. எல்லாமே வந்து ரொம்ப பாசமாக இருக்குது, ஆனால் வெளி ஆளுங்களை உள்ள மாடுது. அதேமாதிரி நீங்கள் டாக்ஸ்ன்னு ஃபீட் பண்ண போகிற சொன்னோடனே நான் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கும், இல்லாட்டி லேப் இருக்கும், அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். இது எல்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸுமே இருக்குது. எப்படி நான் இது வளர்க்க ஆசைப்பட்டீங்க? இல்லை, நாங்கள் வளர்க்குறதுல நாங்கள் அந்த டைம் இது பண்ணல. அடாப்டிங் என்னன்னா விட்டு போயிடுவாங்க நாய்ங்க. நிறைய பேர் வந்து இந்த இங்கே இருப்பாங்க, வாடகையில் இருப்பாங்க, இல்லை ஏதாவது பண்ண சொந்த வீட்டில் இருப்பாங்க. அது காலி பண்ணோம் அப்படியே விட்டு போயிடுவாங்க. புரியுது. அபேண்டன் ஆகிடும். அதுங்க வந்து எங்கேயும் போகிறது விடாமல் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்குது. ஓகே. ஸோ அதுக்கு நான் ஃபீட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ரோட்டில் அடிபட்டு இருந்திருக்கும், நாய் இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து இது பண்ணுறது. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது ஆகிடுச்சு. அதே அப்படியே என்னாச்சு, ரோட்டில் வந்து திட்டுவாங்க. மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இல்லைன்னா கேஜுக்குள்ளே இருந்தால் அது மோஷன் போகும், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுது நம்ம, அதுங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. நம்ம ஏன்னா நம்ம மனுஷங்களாம் இட்டுன்னு வந்தாங்க அவங்கள. கண்டிப்பாக. ஸோ அவங்க பண்ண தப்புக்கு அந்த அதுங்கன்னா பாவம் செஞ்சு. புரியுது. ஸோ அதுக்கோசம் நம்ம வந்து அந்த மனசாட்சி இது இல்லாமல் நம்ம பாவம் பார்த்து பண்ணுறது. இப்போ டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் ஜீவன், தென் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளால் வாழலாகட்டும், ஓகே நம்ம வளர்க்குறோம், அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. காக்காக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு விசேஷம், திவசம், அந்த மாதிரி ஏதாவது சம்திங், ஏதாவது சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு தான் வைப்பாங்க. நீங்கள் டெய்லியுமே வைக்கிறீங்களே, அதுக்கு என்னென்னா? நான் ஈவன் நாய்க்கு வந்து இது வாழை ஆட்டணும், என்னை ப்ரொடெக்ட் அதெல்லாம் கிடையாது. அதுங்களை பார்க்கும்போது பாவம் பரிதாபமாக இருக்கும். ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு எல்லா வீட்டிலும் சாப்பாடு வைப்பாங்க, ரோட்டில் தண்ணி வைப்பாங்க, இல்லை அவங்க வைக்கிறாங்களோ இல்லையோ வெளில இருக்கும் சாதம், கண்டிப்பாக மீந்த சாதத்தை வெளில போடுவாங்க. இன்றைக்கி தான் பண்ணிட்டோம் நம்ம கார்பரேஷன் வந்து குப்பை எடுத்துருங்க, அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே இப்போ முன்ன வந்து காவா தண்ணி ஓப்பனில் இருக்கும், அதே மூட்டாங்க. இன்றைக்கி ஸ்டாக்னேஷன் வாட்டர்னாலே ஒன்று கொசு மருந்து வச்சுருவாங்க. அப்போ இதுங்கெல்லாம் எங்கே போய் இது பண்ணும் சாப்பிட்றது?
ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இது பண்ண என்னால் முடிஞ்சது. அதனால் வந்து எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுறேன் அவ்வளோதான். நீ மற்றவங்க பண்ணுறது இல்லை, நம்ம பண்ணி பார்த்து யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ண நல்லது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து காக்கா எல்லாமே வந்து டிபெண்ட் ஆயிடுச்சு. நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ எல்லாமே கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு வகையில் வந்து அழியத்தூளான இதுவெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சமாக அழியுது. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மரம்லாம் அழிச்சிட்டே வரும் அப்படின்னும் போது என் மைண்டுக்கு ஒன்று வருது. நீங்கள் என் மரம் என் உயிர்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியமே எடுத்துக்கிட்டு நீங்கள் மரம்லாம் நிறையா வளர்க்குறீங்க இல்லையா, அது எப்படின்னா? இல்லை, இந்த மரம் வளர்க்குறது அப்படின்றது வந்து எப்படின்னா, இது பல்லுயிர் பெருக்கி மரம். அதில் வந்து நிறைய உயிர் வரும், சின்ன சின்ன பூச்சிலேருந்து வண்டுங்கள்லேருந்து எல்லாம். இது இல்லாமல் வந்து பறவைகளுக்கு புகலிடமாக இருக்கும். ஸோ ஒருத்தரும் வந்து ஒரு வகையான மரம் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக. ஆனால் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நடுறாங்க, ஆனால் ஒன்றுமே வர்றது இல்லை. அதனால் நான் என்னுடைய என்னன்னா, என் மரம் எனக்கு ஒரு மரம் வேணும், அது எனக்கு உயிர், அது நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறது மெயின். நான் என் வாழ்நாளில் ஒரு மரம் நட்டா அது எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணணும். அதுக்கு தான் அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி உங்கள் வீடு ஆப்போசிட்டில் ஒரு இடம் நான் வாங்கலை, 21 பேருடைய இடம் அது. ஓகே. அதில் நானும் ஒரு பார்ட்டு. அவங்களெல்லாம் கேட்டேன், இது மாதிரி வந்து நம்மளாம் இடம் இருக்க, ஏன் வந்து நம்ம வந்து இயற்கைக்கு கொஞ்சம் இது பண்ணாங்க. அவங்க ஒத்துக்கிட்டு எனக்கு இது பண்ணாங்க. அதெல்லாம் அந்த இது பண்ணேன். பட் என்னன்னா, இயற்கையில் வந்து நான் ஃப்ளட்டு வந்தோடனே அது ஃபுல்லு வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஆகிட்டு நிறைய மரம் அழிஞ்சிச்சு. நிறைய மரம் இருந்தது. ஒரு 40 மரம் மட்டும் வச்சுருந்தேன். உள்ள எல்லா மரமும் வச்சுருந்தீங்களா? நிறைய மரம் வச்சுருந்தேன், எல்லாமே அழிஞ்சிச்சு. சரிங்கண்ணா. அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மறுபடியும் வருவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் 3:30 மணிக்கெலாம் எழுந்திருப்பீங்கன்னு. நான்லாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு 3:30 மணி தான் படுப்பேனே. அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு நான் தூங்குவீங்க? நான் தூங்குறது 11:30 ஆகிடும். ஓகே. அது அவ்வளோ லேட்டாக தூங்கிட்டு 5 ஹவர்ஸ்லேயே? ஆமாம், அது என்ன பண்ணுறது, 4 ஹவர்ஸ் என்ன பண்ணுறது. இப்போ நீ பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தர் வந்து இப்படி இருந்து இப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் பண்ணுறீங்க. வீடியோ இது யூடியூப்பில் நிறைய வருது. உழைப்பு தான் அங்கே ஒருத்தர் மனதை வந்து உயர்த்துறது உழைப்பு. ஓகே. நான் அது உழைப்பு வந்து இப்போ இதே பார்க்க மாட்டேன், நேரம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கரெக்டாக இது பண்ணுவேன். டிசிப்ளின் வந்து கரெக்டாக காலைல 5 மணிக்கு ஓப்பன் பண்ணணும். நைட்டு அதே போல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த உழைச்சாலே உன்னை வந்து ஒரு எடுத்துக்கிட்டோமோ, அது வந்து இப்படி அப்படிலாம் சொல்ல வரல. சாப்பிட்றோமா, நிம்மதியாக இருக்குமா, உங்கள் ஃபேமிலி இது பண்ணுறீங்களா, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறைக்கோசம் நான் வந்து இது மாதிரி எழுந்தால் தான் ஓட்ட முடியும். இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ்க்குலாம் வந்து ட்ரெயின் பண்ண போயிடுவாங்க, ஏன்னா நல்லா அதில் ஏர்ன் பண்ண முடியுன்றதுக்காக ஒரு ஃபினான்ஷியலாக. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இங்கே நார்மல் பீப்புள்ஸ்க்கு ஒரு பாய்ஸ்க்கு மட்டும் நடத்திட்டு இருக்கீங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நடத்திட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்னென்ன காரணம்? இல்லை, இப்போ ஆக்ட்ரஸ் நான் போயிட்டு ஒர்க் பண்ணால் ஒரு ஆக்ட்ரஸ் போகும்போது எப்படியோ 2-3 ஹவர் ஆகும். இங்கேருந்து போகணும், அவங்க வீட்டில் போகணும், அவங்க வந்து அந்த டைமில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஒரு சமயம் அவங்க கூப்பிடுவாங்க, ஒரு சமயம் வந்து நம்ம அந்த டைம் போயிட்டு அவங்க வெயிட் பண்ணோம். அது ஒரு 3 ஹவர் ஆகணும், 4 ஹவர் ஆகும். இந்த 4 ஹவர் நான் அங்கே போகும்போது இங்கே எத்தனை பேர்னா ஒரு ஹவர்லேயே வந்து ஒரு 20 பேர் போயிருப்பாங்க. ஓகே. இப்போ 60-70 பேர் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். இந்த 60 பேரை வந்து ஃபிட்னஸ் நம்ம மூலயமா ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்க. அந்த ஒரு ஆளுக்கு நான் போயிட்டு அந்த காசு சம்பாதிக்கிறேன். அப்போ புதுசாக வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதே போல் அவங்களுடைய மனசு நம்ம போயிடுவோம். அப்போ எங்கன்னா மாஸ்டர்னுவாங்க. இப்போ இவங்கள போனால் ஒருத்தருக்கு நான் செலிபிரிட்டியோடைய ட்ரெயினராக போயிடுறேன். அப்போ நான் என்ன ஆவேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 பேருக்கு நீங்கள் தான் செலிபிரிட்டி. அப்போது இந்த ஏரியாவில் வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கே கேட்டாலும் தெரியாது. ஒரு ஆளுக்கு மேலே நான் இத்தனை பேரை பண்ணது பெருசா, ஒரு ஆளை வச்சு அவங்க பேரையே நான் சொல்லுறது பெருசா. கண்டிப்பாக. அதனால் வந்து என்னுடைய பார்வை தான். நிறைய பேர் வந்திருக்காங்க என் ஜிம்மில் வந்துட்டு, நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, செலிபிரிட்டியெல்லாம் வருவாங்க. ஓகே ஓகே. அதனால் என்னுடைய பாயிண்ட்டு, நான் என் ஜிம்மில் நான் உட்காருவேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். 500 ரூபாய், நான் பெரிய அமௌண்ட்லாம் நான் வாங்க போகிறேன். தமிழ் சினிமாவில் இப்போது யார் நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யார் நான் சொல்லுவேன்? இன்னைக்கு வரலாம் பார்த்தா வந்து ஃபிட்டுன்றது வேறு, மசில் வச்சுருக்கிறது வேறு. ஃபிட்டுன்றது பார்த்தா இனி வரலாம் கொஞ்சம் பார்த்தா ரஜினி சாரை சொல்லலாம், கொஞ்சம் இது பண்ண நல்லா ஃபிட்டாக ஆரோக்கியமான ஒரு இது வச்சுருக்காரு. அவர் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த மெயின்டைன் பண்ணுறாரு. அதே போல் மசில் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தோம்னா அதான் சரத்குமார் தான். அவர் தான் வந்து அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிருக்காரு. அவர் பாடி பில்டர் ஆக்சுவலாக. ஓகேண்ணா. நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு அரசியலில் மாவட்ட நிர்வாகியாக இருக்கீங்க.
நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புதுசாக எல்லாம் வராங்க. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் கூட டிவிக்கு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த அரசியல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கணும், நிகழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நல்ல விஷயம், எல்லாருமே வரணும், அரசியலுக்கு வரணும். இப்போ நான் ஏன் அரசியல் போகிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஊரில். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அரசியல்வாதிகளை தப்பு குறைலாம் சொல்ல போகிறதில்ல. ஓகே. ஆனால் அவங்கள வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணோம், மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. அதே போல் அதிகாரிகளை எப்படி வந்து நம்ம வந்து கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து யார் கேட்கணும்? பொதுமக்கள் நம்ம கேட்கறதுக்கு இப்போ வந்து அதிகாரியில் போய் இப்போ முடியல, அது பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிடுச்சு. கண்டிப்பாக. அப்போ அரசியல்வாதி தான் வந்து இது பண்ணணும். புதுசாக அரசியல் வர சொல்லிக்கிறேன், எல்லாருமே வரணும். வந்துட்டு புதுவாக ஒரு இது ட்ரை பண்ணுமே தவிர பழையபடியே இருக்கக்கூடாது. இப்போ கூட நீ சொல்கிற நிறைய பேர் நிர்வாகிகளாக இது புது கட்சி தலைவர்களாக வராங்க, அதே மாதிரி தான் வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க. ஏன் இப்போ டிஜிட்டல் மீடியா இருக்குது, ஏன் வந்து ஒரு இடத்துல ஒரு டம்ப் பண்ணி இவ்வளோ எல்லா ஊரில் வர வைக்கிறது? எவ்வளோ பொருளாதாரம் இழப்பு ஏற்படுது. அது நிர்வாகிகள் போனாலும் சரி, மக்கள் கலந்து வந்தாலும் சரி, இல்லை அந்த தலைவர்கள் பணம் வந்தாலும் சரி, ஏன் அந்த பொருளாதாரத்தை இழப்பை நீங்கள் ஏற்படுத்துறீங்க? அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறது திருப்பி பணம் சம்பளம் வர மாதிரி ஆயிடுச்சு. புரியுது. அதனால் இப்போ இருக்க எல்லாத்துலையும் நான் என்னுடைய கட்சிகளோட சொல்கிற நிர்வாகிகளோட பேசலாம் இருப்பேன். ஏன் வந்து பழையபடியே கூட்டத்தை சேர்த்து மக்களை கூட்டத்தை சேர்த்து அப்புறம் வந்து டிராஃபிக் இது பண்ணி எவ்வளோ மக்களை வந்து அவஸ்தைக்குள்ள. ஆனால் வெளியே வரலன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அரசியல். இல்லை இல்லை இல்லை, நான் சொல்ல எப்போ தேவை அப்போ வரணும். எந்தெந்த மாதிரி விஷயம் தான் அப்போ நீங்கள் அரசியல் தலைவர் அதை சொல்லணும். புரியுது. எந்த டைமில் வரணும், எதுக்கோசம் வரணும், நான் மாஸ்க் காட்டணும் அப்படின்றா வந்து வேஸ்ட்டு. புரியுது. இப்போ நிறைய பேர் மாஸ்க் காட்டணும், அதில் வின் பண்ணுறாங்கன்னா வின் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்டைல் பண்ணுங்க, மக்களை பாதிக்காத விதமாக. ஸோ அந்த மாதிரி நிலை வந்து மாறணும். ஏன்னா அந்த பொருளாதாரம் இந்த கூட்டம் ஓடும்போது எவ்வளோ பொருளாதாரம் செலவு பண்ணுறாங்க. புரியுது. ஈவன் வராங்க சரி, அவங்களே செலவு பண்ணுறாங்கப்பா. நிர்வாகி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இட்டுன்னு போனோம், அவரும் செலவு பண்ணுறார். தலைவர் அவரும் செலவு பண்ணுறார். புரியுது. அப்போது ஒரு பிஸ்னஸ்மேன் அவனும் செலவு பண்ணியாகும். இவங்க எல்லாம் செலவு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அது திருப்பி ஈட்டணும் தான் நினைப்பாங்க. ஜெயிச்சிட்டா கூட பரவாயில்ல, ஜெயிக்கலாம் எல்லாமே லாஸ். இல்லை லாஸே இல்லை, அதே மாதிரி தான் வரீங்க. இப்போ நீங்களும் அது ஃபாலோ தானே. கண்டிப்பாக. அப்போ என்ன மாற்றம் இருக்கு? ஒரு இதாக ஃபாலோ பண்ணுறாங்க, அரசியல்னால இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி அரசியல் மீடியா இருக்குது. ஏன் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு யோசிக்கக்கூடாது? அதான் அவர்கள் வந்து ஏதோ ஒரு ரிச்சுவல் வாரியர்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரிச்சுவல் வாரியர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆன்லைன்லேருந்து நிறையா சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கணும் இல்லை, நல்ல விஷயம், அது மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது இப்போ கூட்டம் கூட்டுறாங்க எல்லாம் இது பண்ண, இது மாதிரி மாஸ்காமே எதுக்கு தேவையில்லை. அப்படி அவருக்கு வந்து நல்ல விஷயம் நிறைய நல்லா பண்ணுறது தான். இப்போ எங்கள் இதுலேயே சரி நிறைய இது பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் மாறணும் இல்லையா அரசியல்? ஒரே மாதிரி தான் மக்கள் எப்படி இது பண்ணுவாங்க? நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகியாக ஒரு அரசியலில் இருக்கீங்க, தென் வந்து பார்ட் டைம் ஆக்டராகவும் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ மாசான ஒரு வேல்யூ, அவர் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில்? சரிதான், நல்ல விஷயந்தான், ஒரு மக்களுக்கு இது பண்ணோன்னு அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி இது அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எப்படின்னா, டிஜிட்டல் மொழி இப்போ சோஷியல் மீடியா இருக்குது கையில். அப்போ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்க, நல்லது பண்ணால் நல்லது. எல்லாருமே வரவேற்கிறது தானே, எந்த கட்சியாகவும் சரி. 2026 வின் பண்ணுவார், வின் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் 2026 இல்லை, அது வந்து என்னுடைய இது இல்லை. எனக்கு என்ன யாருக்கு போடணும்னு ஒரு இது இருக்கும், ஓகே, ஒரு ஐடியாவில் இருக்கும். இந்த தலைவர்கள் ஓ சூப்பர், இவங்க வந்து அது மாதிரி பண்ணுவாங்க அப்படியே ஒரு இது, ஒவ்வொருத்தரும் ஒரு இது இருக்குது, அது அவங்களுடைய இது. அதை நம்ம இது பண்ணக்கூடாது. இருந்தாலும் வாழ்த்துக்கள், யார் இருந்தாலும் வந்து வாழ்த்துக்கள். இப்போது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் நிறையா ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இஷ்டப்படி படுத்துக்கிட்டு வேலைக்கே போகாமல் இருக்காங்க. தென் வந்து நீங்கள் சொல்கிற நீங்கள் பண்ணுறதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டா கூட வருங்களேன், இந்த டாக்ஸு அந்தமாதிரி உயிர் ஜீவனை மதிக்காமல் பிளான்ட்ஸ் எதுவும் வளர்க்காமல் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? அதாவது வாழ்க்கையை வந்து சும்மா வாழ்வோன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அவங்களாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா கடைசியாக? என்ன அவங்க டிசைட் பண்ணுறது அது மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் இது. அவங்க தம்பியா, அவங்க அண்ணனா, அவங்க அப்பாவாக இருக்கும்போது ஒன்று அப்பா இருந்தால் பசங்க சொல்லணும், மனைவி சொல்லணும். அவங்க பிள்ளையாக இருந்தால் அம்மா சொல்லணும், அப்பா சொல்லணும். ஸோ அவங்க கூட இருக்க சகோதரங்க இது பண்ணணும், அவங்க ரிலேஷனில் பண்ணணும். ஸோ ஒரு மனிதனுக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் இப்போ எப்படி அரசியல் எப்படின்னு சொல்கிறோமோ, ஒரு குடும்பத்திலேருந்து வர்றது தான் அந்த அரசியல். அந்த குடும்பம் தான் வந்து ஒரு மனிதனை வந்து மனிதனாக ஆக்கிறதுக்கு அந்த குடும்பம் தான் வந்து முதல். அந்த குடும்பத்தினுடைய தலைவர்களை வந்து அவங்க வழிநடத்துறது தான் மெயின். அவங்களுக்கு அதான் அவங்க தான் சொல்லணும்.
நம்மளா சொல்லி எடுப்பாரு. ஓகே, நான் இவ்வளோ கேட்ட கேள்வி ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி இந்த ரிஃப்ளெக்ட் சேனலுக்கு. அது உங்கள் டீமுக்கு நன்றி. ஸ்பெஷலாக விக்ரம், மோகன், நரேன். ஓகே, 3 பேருக்கு என்னுடைய நன்றிகள். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்னைய ஒரு மனிதனாக ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நன்றிண்ணா. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.